வாயிலாக கொண்டு சேர்ப்படுகிறோம். ஆக ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு தமிழ் இலக்கியம் எங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தனி இலக்கியம் தனி பாணி என்று இருந்தாலும் கூட இன்னும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு சிறிய வேண்டுகோள் தமிழக எழுத்தாளர்களுக்கு, அயலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுடைய படைப்புகளை படிக்க வேண்டுமானால் உங்களுடைய பாணிகளை சற்று சிந்தனை ஓட்டத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடிகளுக்கும் காரணமான உறவயமான யதார்த்தத்தை பற்றி யோசிக்காமல் வெறுமனே பழமையான மதிப்பீடுகளை மட்டும் பேசிக் கொண்டிருப்பதோ புத்தகங்களில் எழுதுவதென்பதோ எந்த அளவிற்கு வாசகர்களை சென்று சேரும்? தமிழ் அறிவியல் மொழியா கூட வந்துருச்சு, கல்வி மொழியா கூட வந்துருச்சு. தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. எவ்வளவோ பேர் எதிர்த்தாங்க. ஆனாலும் எழுத்து சீர்திருத்தம் இப்ப கணினி மொழியாக கூடிய அளவு வந்திருக்கு. அறிவியல் மொழியாக தமிழை வளர்ப்பதற்கான காரணங்களை நாம் சிந்தித்து செயல்படுத்தினாலே இது நமக்கு ஒரு 27 நாட்டுக்கு நான் போயிருக்கேன். உலகத்தில் 30 நாட்டுக்கு குறைஞ்சு நான் போயிருக்கேன். இந்தியாவுக்கு மாதத்துக்கு ஒரு தரையாச்சும், 2 மாதத்துக்கு ஒரு தரையாச்சும், ஒரு 3 வாரத்துக்கு ஒரு அது மாதிரியான சூழ்நிலை வர இந்தியாவில் பெரும்பாலும் மாநிலத்துக்கு போயிருக்கேன். அண்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நான் பார்த்த நாட்டிலே சூழ்நிலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது மலேசியா மாதிரி ஒரு நாடு கட்டியிருக்கு. நல்ல டாக்டர்ஸ் பார்த்தீங்களா, அது குறிப்பாக இந்தியாவில் தான் இருப்பாங்க. நல்ல லாயர்ஸ் பெஸ்ட் லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஏர்லைன்ஸ் இருக்கு. அதில் 3 ஏர்லைன்ஸ்ல சிஇஓ நம்மளால தான். ஏர் ஏஷியா, மெலிண்டோ, ரயானியர், இந்த 3 ஏர்லைன்ஸோட சிஇஓ பார்த்தீங்களா, அதுவும் இந்தியர்கள். அதுவும் குறிப்பாக எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, பேர் போடுறோம் பாருங்க, அது பார்த்தோன்னே சில கை சொன்னாங்க 1000 பத்தாது, ஸ்பான்சர் வாங்க 5000 கொடுக்குறாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, கவி பிடிச்சா போயிடுவேன்னாங்க. நம்ம ஊர்லயே இருக்கின்றது, நம்ம ஊர்ல கஷ்டம் இருக்கு, ரொம்ப நம்ம பிஸியா இருக்கேன், ஒரு கவி கூட படிச்சு நான் போயிருக்கேன், நல்லா இருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கல. அதெல்லாம் நம்ம தொடக்கம் பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தான் ரொம்ப சுலபம் விஷயத்தை ரொம்ப ரொம்ப பண்றாங்க. மொழி இல்லாம அது செய்யல சொல்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் மறுக்கல, சொல்ற யாரையுமே மறுக்கல. பட் சொன்னாங்க என்ன ஆகுனா, சரி விட்டுருவாங்க, சரி ரொம்ப பிரயோகப்படுற போது விட்டாங்கன்னாக்கா இது இல்லாம வரும். எல்லாருக்குமே ஒரு இது பாருங்க, நல்லதுலயே கெடுதல் தான் செய்ய மறுக்கிறாங்க. பட் நல்லது பாருங்க, கெடுதல் நல்லது பாருங்க. அங்கேயே தொடங்கினா தான். இப்ப நாம என்ன செய்யறோம், நாம சொல்லாதீங்க, நான் செய்யணும் சொல்லாம இருக்கு. தமிழும் ஆங்கிலமும் தெரியும். சரி, டெய்லி இயேசு பேசுறீங்க. ஆமா, இயேசு இந்த லாங்குவேஜ்ல இயேசு உங்ககிட்ட பேசுறாரு, இந்த லாங்குவேஜ்ல உங்ககிட்ட பேசுறாரு இயேசு. அப்ப தமிழ் ஆங்கிலத்துல ஏதாவது ஒன்றான பேசணும். அவரு பேசுனது என்ன, ஹீப்ரு மொழின்னு சொல்லுவாங்க, இது இருக்காங்க. உங்க ஒண்ணுமே பதில் பேச. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப என் பையன்கிட்டையும் இயேசு பேசுறாரு. அப்ப நான் சொன்ன வார்த்தை, அப்போ உங்க ஃபேமிலி மாதிரி இயேசுவா இருக்காங்க.
அவ்வளவுதான். தாயை விட ஒரு கடவுள் எங்க இருக்கு? நாங்க கடவுள்கிட்ட பேசினான்னு சொன்னோம், சிரிச்சாரு. எனக்கும் சிரிப்பு வந்தது அவருடைய அறியாமை நினைத்து. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அறியாமையில இருக்கோமோ அதுவரை கடவுள் நம்மளை தேடி வர தனியா முடியும். அப்படியே பார்த்தோம்னா நிறைய வடியும். அப்ப எப்படி இது பண்றீங்க ஐயா? நான் சொன்னா தப்பா அடிச்சுக்கூடாது. ரேடியோ நாடகத்தை நேரடியா ரொம்ப உருக்கமா பாக்குற மாதிரி இருக்கு. உங்க குரல் மாடுலேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரேடியோ நாடக கலைஞர்கள் உங்ககிட்ட கண்ணதாசன் வந்து அப்ப நாத்திகனா இருந்தார். அப்ப நாத்திகனா இருந்த போது ஒரு நிம்மதி கிடைக்கவே இல்லை. ஆத்திகனா மாறின போதும் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்ததி நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளே அப்படின்னு. நாத்திகனா இருந்தோம் பல பிறவிகள் இன்னும் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் பல பிறவிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சு போச்சு. கேன்சர் பேஷண்டா இருந்தாங்க. அவங்களுக்கு ரத்தம் கொடுக்குற பாக்கியம் ஓ பாசிட்டிவா இருந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போது அவங்க அறுவை சிகிச்சை அறையில இருந்தபோது நான் எழுதியிருந்தேன், அன்று ரத்தத்தை பாலாக்கினாய், இன்று அந்த பாலையே ரத்தமாக்கி உனக்கு தந்தேன். நீ அறுவை சிகிச்சை அறையில் நான் கண்மூடி பிரார்த்தித்தபடி வரவேற்பு அறையில் எழுதியிருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அழுதாங்க. அவங்க எங்க ஹிந்தி பண்ணிட்டவங்க. எங்களெல்லாம் ஹிந்தி யார் பரிச்சயம் உள்ளவர்களோ உங்க வீட்டில் பிள்ளைகளை படிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே உங்களுடைய எழுத்து படிவங்களை கொடுத்து எழுதிய கணினியிலே அந்த படிவங்களை கொடுத்து அச்சேற்ற சொல்லுங்க, இணையத்திலே போட சொல்லுங்க. போட்டு ஒரு வாரம் கழிச்சு அது ஒரு வாரம் அங்க மறுநாள் இருந்தே உங்களுடைய கணக்கை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளுங்கள். எத்தனை வாசகர்கள் அதில் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் அதை படித்து என்னென்ன குறை நிறைகளை சொல்கின்றார்கள். அதுதான் உங்களை வளர்ப்பதற்கான உடனடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி முகஸ்துதியாகவோ இதோ பார்க்க முடியல. ஏன்னா இன்னைக்கு மாற்றான் படத்தில் வரக்கூடிய சூர்யா போல நமது நந்தன் சார் அவர்களும் கிருஷ்ண சார் அவர்களும் எப்போதும் இணைந்தே இருப்பதுங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷம். என்னத்தையா எழுதி கிழிச்சீங்கன்னு கேட்டா இவங்க சொல்றாங்க, முனைவர் நிர்மலா சொல்றாங்க எத்தனைமா 40-30 வயசா சொல்லக்கூடாது வயசு. இத்தனை வயதிற்குள்ளாக எத்தனை புத்தகம் 20 புத்தகங்களை எழுதிவிட்டாங்க. முனைவர் நிர்மலா அவர்கள் 20 புத்தகங்களை எழுதிவிட்ட நேரத்தில் நான் 6 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நான் தமிழகத்தினுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து ராணுவத்தில் பணியாற்றியது ஒரு காரணம். ரத்தத்தின் ரத்தம் சதையின் சதைன்னு 1952 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம்ங்கிற வார்த்தையை அடாப்ட் பண்ணிட்டாரு. தூக்கு போட்டு இறந்து போனவன் தாயை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னா தானாவே செத்து போயிருக்கலாமே என்று சொல்லியபடி பூஜை விளக்கில் சிகரெட் பத்த வைத்துக் கொண்டான்னு புற்றுக்கரை எழுதியிருக்காரு. பிற்காலத்துல செந்தாமரை வந்து இது ஒரு 100 புத்துணர்களை சிகரெட் பத்த சாமி நம்பிக்கை. கழுத்துல மஞ்சக்கயிறு ஏறதுக்கு முன்னாடி வகுத்துல இருந்து இறங்குற குழந்தைய யார் மதிக்கிறாங்க அப்படின்னு அரவான்ல எழுதியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வான் எப்பொழுதுமே என்றும் எல்லோருக்கும் திறந்துதான் இருக்கிறது. ஆயினும் அதில் புதைந்து கிடைக்கும் ரகசியங்கள் எத்தனை எத்தனை அப்படின்னு பொட்டு வேண்டாங்க. இன்னமும் வானையும் நீரையும் அளந்தபாடில்லை என்பது என் அபிப்பிராயம். சமுத்திரத்தில் மனிதனின் மனத்துக்கும் பார்வைக்கும் எட்டாத ஜந்துக்கள் வேண்டியன புதைந்து கிடக்கின்றன. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இப்படியே நடந்து ஜலத்துக்குள் போய் உயிருடனும் நினைவுடனும் இருக்கும் வழி யாரேனும் இருந்தால் இவ்வுலகத்தை காண வேண்டும்.
memindahkan sepi. Page 49, memindahkan sepi. This is one of my poems that I wrote 3 years ago, and I like it so much. Maybe it is one of our society problem, our modern life, tentang orang tua. இதயத்திலிருந்து இதயத்திற்குள் ஊடுருவி உன் குரல் இதயத்தை நினைக்கும். மலாய் பாடல்களை நான் தேடும் பொழுது என் கவிதைகள் தாமத பயணமாக இருக்கும். உன் குரலிலோ கவிதை மென்மையும் நளினும். உன் பெருமை பிரகாசமானது. குரலை விற்று உலகத்தையே ஆண்டாய். கோல்தா சுல்தான் சிங்காக இருந்து மும்பைக்கு சென்றாய். இந்தியாவின் மூலை முடுக்குகள் ஐரோப்பா மற்றும் எல்லா கண்டுகளுக்கும் ஊடுருவினார். புலி இறந்தவுடன் தோழினை விட்டு செல்லும். மனிதன் இறந்தால் அவன் பெயரை விட்டு செல்வான். முகமது ரஃபி, உலக பாடகர். உன் பெயரான நறுமணம் எல்லா கண்டங்களிலும் வீசும். உன்னை நான் இன்றும் தமிழை வளர்க்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய மொழிகள் சொல்லுவோம். நம்முடைய படைப்புகள் இங்கே எந்த படைப்புகள் எந்த தளத்தில் இருக்கின்றன, எந்த அளவுக்கு சமகால வாழ்க்கை நெருக்கடிகளை இந்த படைப்புகள் பிரதிபலிக்கின்றன, இப்போது நாம் சாதித்திருப்பது போதுமானதுதானா, இன்னும் எவ்வளவு தூரம் நாம் போக வேண்டும், போக வேண்டிய தூரத்தை கடப்பதற்கு இந்த இலக்கிய பாலம் இன்னும் எவ்வளவு உறுதியாகவும் வலிமையாகவும் அதே சமயம் நெகிழ்வுத்தன்மையோடும் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இன்னும் கருத்துக்களை ஆழமாக பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. சினிமா சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் போய் பார்த்துட்டு வராங்க, குடும்பத்தோடு ஏதோ ஒரு படகு. ஆனால் சீரியல் என்பது நம்முடைய குடும்ப இல்லத்து அரசியலை மிகவும் பாதிப்பதாக இருக்குது. பெரியவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இதுதானா, வாழ்க்கை முறை இதுதானா, அங்குள்ள பெண்களுடைய நிலை இதுதானா என்று ஒரு பெரிய கேள்விக்குரிய பெரியவர்கள் சிறியவர்கள். எனக்கு நேற்றைய நிகழ்வில் பேராசிரியர் கிருஷ்ணன் சார் பேசினது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மலேசிய வாழ்க்கை குறித்தும் மலேசிய நெருக்கடிகள் குறித்தும் பேசிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள். கிடைத்த விரக்திகள், அந்த ஏமாற்றத்தின் வழியாக அவர்களுக்கு கிடைத்த படிப்பினர், இதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய தலைமுறை என்பது தொடக்கம் தமிழகமாக இருந்தாலும் 200 ஆண்டுகளுக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கால் கழித்தவர்களாக இருந்தாலும் கூட இப்பொழுது என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே டயஸ்போராவோ அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் எப்பொழுதுமே நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்கெல்லாம் எதை பழக்கிறீர்களோ அதை ஆராய்ச்சி செய்து எங்களுடைய காலத்தை நாங்கள் போக்கிக் கொள்வோம். இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கணும், இப்படி சொன்னா நல்லா இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே காலத்தை போக்கி விடுகின்றவர்கள் தான் ஆசிரியர்கள். அது மட்டும் காரணம் இல்லை, உங்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு. எங்களுக்கு தினம் தினம் ஒரு 100 பேராவது எங்க பேச்சை கேட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. மணி அடிக்கிற வரைக்கும் எங்க பேச்சை கேட்கணும். அவ்வாறு கேட்கும் போதே நாங்கள் திருப்தி அடைந்து விடுகிறோம். எல்லா மலையாளிக்கும் மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி 3 நல்லா தெரியும். அதனால அவங்க எந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பெங்காலிஸ் அப்படிதான், பெங்காலிஸ் ஒருத்தர் பார்த்து பெங்கால தான் பேசுவாங்க. அது மாதிரி நம்ம தமிழ் இன்னைக்கு அழியாது. நிறைய மொழிகளை கற்றுக்கிட்டாதான் தமிழ் எப்படி சிறந்தது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு மொழி கற்றுட்டு அதுதான் சிறந்தது நம்ம மாற்றிட்டு இருந்தா என்ன யூஸ் சொல்லுவாங்க. சுப்பிரமணியம், கன்னிக்கோவில் ராஜா, பாரதி வசந்தம் வந்திருக்கு. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் விஸ்வநாதன். நான் சாருங்கிற பேரில் 60 வருஷமாக எழுதி கொண்டிருக்கிறேன். நிர்மலா, ஆர்விபதி, மா முத்துக்குமார சுவாமி. என்னுடைய பெயர் உடுமலை வடிவேல். வசந்தி, பானுமதி பாஸ்கர், ஜெயசங்கர், இடைமருதூர் கி மஞ்சுளா.